ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வசனராக நம்ம சிந்தைகளை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் அதில் 22வது அதிகாரம் அதுல 18வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், ஆபிரகாம் இடத்திலே தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆபிரகாமே, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஒரு சந்ததி உலகத்தில் இருக்க எல்லா சந்ததியை பார்க்கலும் மேன்மை உள்ள ஒரு சந்ததியா இருக்கும். தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பாரு. வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிறைய வார்த்தை சொல்லியிருப்பாரு. உனக்கு கீழாக்காமல் மேலாக்குவேன், எல்லா இடத்துலையும் உனக்கு மேன்மை வைப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஒன்று நமக்கு ரொம்ப முக்கியம், தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின் முன்னாடியே ஒரு கட்டளையும் கொடுத்திருப்பார். அந்த கட்டளைக்கு மாத்திரம் நம்ம சரியா கீழ்ப்படிந்து இருப்போம் அப்படின்னா தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற ஆரம்பிக்கும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமே, உன்னை வந்து பூமி மணலத்துல போல பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், இந்த சந்ததியில உங்களுடைய வாழ்க்கை பலத்திருக்கும். எப்ப அப்படின்னா 75 வயசுல அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். 100 வயதுல பெற்றுக்கொண்டான வசனம் சொல்லுது பாருங்க. அந்த 25 வருட காலங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்து அப்படியே கேட்டு அப்படியே நடந்தான். அதனாலதான் அந்த மனுஷனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கும் ஆபிரகாமை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவருடைய கீழ்ப்படிதல். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் கத்த தாமதிக்கலாம். ஆனாலும் தாமதிக்கிற நாட்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய உங்கள் இருதயத்தை சாயுங்க. சில நேரங்களில் கத்த நம்ம வாழ்க்கையில் சில அற்புதங்கள் செய்வதற்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கீழ்ப்படிதல் நம்ம பண்ணாம போயிடும், ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவோம். ஆனா ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கத்த சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்தான். சகல மனுஷங்களும் கேவலமா பேசியிருப்பாங்க, நிந்திக்கிறது போல வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. அவர் நினைச்சிருந்தாங்கன்னா, ஆண்டவரே ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனாலும் அவன் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம் அந்த மனுஷன் விசுவாசத்தின் தகப்பனாய் இந்த வேதம் முழுதும் சொல்லப்பட்டார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருப்பதோடு கூட கீழ்ப்படிந்து காத்திருங்க. நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். கவலைப்படாமல் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Have a blessed day. God bless you.